friends, welcome to மாங்கனி சிறகுகள். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ரெகுலர் ரூட்டீன் vlog வந்து பார்க்க போறோம். ஸோ இவ்வளோ நாளா நம்ம சேனல்ல கொஞ்சம் செலிப்ரேஷன் மோடாவே போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஊருக்கு போனது, திருவிழா, அப்புறம் பசங்களோட காது குத்து, பர்த்டே அது இதுன்ட்டு. ஸோ இப்போதான் நார்மலாக ரெகுலராக vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து எக் ரைஸும் அப்புறமா ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த சுண்டல் சாலட் மாதிரி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். சுண்டல் வந்து நேற்று நைட்டு தான் வந்து ஸ்ப்ரவுட் மேக்கரில் போட்டு வச்சுருக்கேன். அதில் இன்னும் ஸ்ப்ரவுட்ஸ் வரலை. சரி வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தேன். வீட்டில் ஸ்நாக்ஸும் இல்லை, ஃப்ரூட்ஸ் எதுவுமே கிடையாது. சரி வேறு ஆப்ஷனே இல்லை, இதையே வந்து இன்றைக்கி சுண்டல் சாலட் மாதிரி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு ஸ்ப்ரவுட்ஸ் வர்றதுக்கு உள்ளேயே எடுத்து நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சுண்டல் வேக வச்சுட்டு ஸோ சாதமும் சைட் பை சைடாக சாதத்துக்கு அரிசி போட்டு வெந்துட்டுருக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சாமை வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை தான் வந்து நேற்று நைட்டு அரைச்சி வச்சுருக்கேன் தோசைக்காக. ஸோ ஃபஸ்ட்டு டைம் இது வந்து ட்ரை பண்ணுறேன். சூப்பராக வந்துருந்துச்சு. இன்னொரு நாள் நான் எப்படி அரைச்சேன் அப்படின்னு வீடியோஸ் போடுறேன். ஸோ ஒன்றுமே இல்லை, சாமை வந்து ஒரு உலக்கு எடுத்துக்கிட்டேன், 1/4 உலக்கு வந்து உளுந்து எடுத்துக்கிட்டேன், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி ஆட் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அது எல்லாமே நல்லா ஊற வச்சுட்டு மிக்சியிலேயே அரைச்சிட்டேன். மிக்சியிலே அரைச்சிட்டு அடித்து வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி நல்லா பொங்கி வந்துருந்துச்சு பாருங்கள். மாவு சூப்பராகவும் இருந்துச்சு, தோசைக்கும் நல்லா இருந்துச்சு. எங்கள் பக்கத்துலேயே வந்து டிமார்ட் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மோர் அப்படின்னு இருந்தது. ஸோ அதை எடுத்துட்டு இப்போ டிமார்ட் வந்து இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே. ஸோ அங்கேருந்து தான் வந்து இந்த ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாமே நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ முன்னாடியெல்லாம் இந்த சாமை, திணை, கேழ்வரகு அப்படின்னு தனித்தனியாக அதோட பேர் வந்து தெரியாது, ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இப்போ டிமார்ட்டில் வாங்கினோம் அப்படின்றனால அதிலே மேலே கவர்லேயே பேர் போட்டிருக்கிறதுனால நான் இந்த தடவை வந்து கரெக்டாக சொல்லிட்டேன் பேர். ரொம்ப நாளாக டிமார்ட் இந்த பக்கம் வராதான்னு நினச்சிட்டே இருந்தோம். ஏன்னா இந்த மோர் வேறு இருந்துச்சு, பட் அதில் வந்து அவ்வளோவா டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. சரி டிமார்ட் வந்தால் நல்லா இருக்குமே நினச்சிட்டே இருந்தோம். கரெக்டாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து இங்கே டிமார்ட் வந்திருந்தது, நம்ம ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி. எப்போதுமே வந்து சித்தி வீட்டுக்கு போகும்போது சித்தி வீட்டுக்கிட்ட இருக்கிற அந்த டிமார்ட்டில் தான் அது இதுன்னு ஏதாவது வாங்கிட்டு வர்றது, வீட்டுக்கு தேவையானது எல்லாமே. ஸோ கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருக்கும் இல்லையா, அதனால. ஸோ இந்த தடவை இங்கே பக்கத்துலேயே இருக்கவும் ரொம்ப குஷி ஆகிடுச்சு. ஸோ போன வாரம் தான் போயிட்டு ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு வந்தோம். இன்னி அடுத்த தடவை போனேன் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்துகிட்டு வரேன். நல்ல பெரிய ஹாலாக இருக்கும். ஸோ நிறைய திங்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குதுங்க. போனோன்னா நம்ம நினச்சதை தவிர மித்த எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறோம். போன வாரம் கூட அப்படின்னா போயிட்டு வாங்கணும்னு இருந்ததை விட வேறு எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா பிடிச்சி அள்ளிட்டு வந்தாச்சு. அதனால் கொஞ்ச நாளைக்கு வந்து டிமார்ட் பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க வீட்டில். கண்டிப்பாக இன்னொரு தடவை போகும்போது வீடியோ எடுத்துகிட்டு வந்து போடுறேன். சாதம் வந்து வடிச்சாச்சு, சாதம் வந்து கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். ஸோ பசங்களை இப்போ தான் போய் எழுப்பிட்டு வந்தேன். இப்போ தான் ஒருத்தராக குளிக்கிறதுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் இருக்கிற எங்கள் சரௌண்டிங்கில் வந்து எல்லாமே கொஞ்சம் ரீசனபிளாக கிடைக்கும். ஸோ காய்கறிகள்லேருந்து மளிகை ஐட்டம்லேருந்து எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸ்லேயே வாங்கிக்கலாம். இதே எங்கள் சித்தி வீட்டு பக்கம் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எங்களை விட அந்த பக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ரேட். நாங்கள் இருக்கிறது வந்து கொஞ்சம் மார்க்கெட் ஏரியாவாக இருக்கும். ஸோ எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே வந்து ஆர்எம்சிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து மளிகை ஜாமான் ஃபுல்லாக ஹோல்சேல் அங்கே தான். ஸோ இங்கேருந்து தான் நிறைய இடத்துக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ பல்காக ஏதாவது மளிகை ஜாமான் வாங்கணும் அப்படின்னா அங்கே வாங்கிக்குவோம். அது போக வீட்டை சுற்றி வந்து நிறைய மார்க்கெட் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்ம இங்கே போய் வாங்கிக்கலாம். ஸோ மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும்போது நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸ்லேயே இருக்கும். கொண்டக்கடலை சாலடுக்கு வந்து கேரட் துருவி வச்சுருக்கேன், வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் முட்டை சாதத்துக்கும் கொஞ்சம் வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ முட்டை சாதம் வந்து நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம், எக் ரைஸு. ஸோ நான் இன்றைக்கி வந்து 4 எக் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து சீரகம், மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முட்டை பொரிச்சிட்டு நார்மலாக நம்ம எப்போதும் போல் கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த முட்டையையும் ரைஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் வந்து நம்ம வெங்காய தக்காளி எல்லாம் வதக்கிட்டு அதிலே வந்து முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதே வந்து நம்ம சாதமும் சேர்த்துக்கலாம். ஸோ எக் ரைஸ் வந்து நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம கொஞ்சம் வேறு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா பசங்க வந்து கொஞ்சம் சாப்பிடுவாங்க. ஏன்னா இப்போ உள்ள பசங்கள்லாம் வெரைட்டி ரைஸ்னால் தான் சாப்பிட்றாங்க. ஸோ நம்ம எங்கள் ஜென்ரேஷன்லலாம் வந்து வெரைட்டி ரைஸ் அப்படின்னாலே
புளியோதரை, லெமன் ரைஸு, தயிர் சாதம், இதுதான் மெயினாக தக்காளி சாதம். ஸோ இந்த 4 தான் வந்து வெரைட்டி ரைஸ்னாலே நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் ஸ்கூலுக்கு. மற்ற நேரம்லாம் வீட்டில் என்ன குழம்பு என்ன சாதம் செய்கிறோமோ அதை தான் வந்து அப்படியே சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போவோம். இப்போ உள்ள பசங்களுக்கு வெரைட்டி ரைஸ்னால் மட்டும்தான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்குள்ளே இறங்குது. அப்போ நம்ம படிக்கும் போதெல்லாம் ஃப்ரைட் ரைஸ்லாம் என்னன்னே தெரியாது. சும்மா இந்த லெமன் ரைஸு, தக்காளி சாதம், புளியோதரைலாம் எடுத்துகிட்டு போகிறது தேவாமிர்தம் மாதிரி. புளியோதரையா அப்படின்னு சொல்லி சாப்பிடுவோம். இப்போ வந்து புளியோதரையெல்லாம் செகண்டரியாக போயிடுச்சு. ஆனால் சம்ருத்துக்கெல்லாம் வந்து புளியோதரை ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்ம நார்மலாக செய்வோம்ல அந்த புளியோதரை பிடிக்காது. இந்த புளியோதரை பாக்கெட்டில் அது இங்கே பெங்களூரில் இருக்கிறது நல்லாயிருக்கும். ஸோ அந்த டேஸ்ட் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எக் ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கடாயில் நெய் விட்டுருக்கேன். ஸோ எண்ணெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை இது எல்லாமே சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்டார் பூ, அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போனதும் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கவும் இதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு. அப்புறம் இது கூட வந்து கொஞ்சம் போல் மஞ்சள் தூள், அப்புறம் வந்து மசாலா ஐட்டம்ஸ் வந்து மிளகாய் தூளும் கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஸோ அந்த பக்கம் வந்து சுண்டலும் வெந்துருச்சு. நமக்கு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கினா போதும். கருப்பு சுண்டல் வந்து சீக்கிரமே வெந்துடும். அதுவும் ஊற வச்சோம் அப்படின்றனால சீக்கிரமாக வெந்துடும் அது. இந்த ஸ்கூல் போகிற பசங்களுக்குன்னு இல்லை, நமக்குமே வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இந்த சுண்டல், அப்புறம் இந்த பச்சைப்பயிறு, பட்டாணி இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து சாப்பிட்றது நல்லது. அது போக வந்து சாலடு. ஸோ குழம்புலலாம் போட்டால் பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி சாலட் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஸோ சாலட்லாம் வந்து சின்ன பசங்கள்ல இருந்தே நம்ம பழக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து பச்சை காய்கறிகளை வந்து சின்ன பசங்க பெரும்பாலும் விரும்பி சாப்பிடுவாங்க. கேப்சிகமாக இருக்கட்டும், கேரட்டாக இருக்கட்டும், வெள்ளரிக்காயாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன வயசுலேருந்தே அதெல்லாம் கொடுத்து நம்ம பழக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு சில பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அது வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. சம்ருத் சம்யுக்கு கூட அப்படிதான். ஏன்னா அவங்களுக்கு சின்ன பிள்ளையில இருந்தே இந்த சாலட் வந்து கொடுத்து பழக்கிட்டோம். அதனால அவங்க சாலட் மட்டும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க, சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம முட்டை, சாதம் எல்லாம் சேர்த்து அந்த மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியா வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சுட சுட எக் ரைஸ் வந்து ரெடி. ஸோ அந்த எக் ரைஸ் வந்து நம்ம சூடாக சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். இப்போ வந்து சுண்டல் சாலட் பண்ணிக்கலாம். ஸோ வேக வச்ச சுண்டல்ல வந்து கொஞ்சம் கேரட் துருவலும், வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு அதுவும் சேர்த்துருக்கேன். ஸோ இது கூட மாங்காய் இருந்துச்சுன்னா மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம், வெள்ளரிக்காய் இருந்துச்சுன்னா வெள்ளரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம், மாதுளம் பழம் இருந்துச்சுன்னா அது கூட அந்த மாதுளப்பழம் முத்துக்களை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சாலட் எல்லாமே வந்து நம்மளோட க்ரியேட்டிவ் மைண்ட் தான். ஸோ என்னென்ன காய்கறிகள் என்னென்ன பழங்கள் வந்து போடலாமோ அதை பார்த்து நம்ம போட்டுக்கலாம். இது கூட வந்து ஒரு பாதி தக்காளியும் ஒரு பாதி எலுமிச்சம்பழமும் புளிஞ்சு விட்டுருக்கேன். ஸோ பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணலை, சின்ன பிள்ளைங்க சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் போல் மிளகுத்தூள், சீரகத்தூள் கொஞ்சம் போல் வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் போல் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நம்மளோட சாய்ஸ் தான். ஒவ்வொரு நாள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது கூட வேணும்னா கொஞ்சம் மயோனைஸ் இல்லைன்னா கொஞ்சம் தயிர் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஒரே மாதிரியே செஞ்சுட்டு இருக்காம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி மாற்றி சாலட் செஞ்சு கொடுக்கலாம். வழியாக லஞ்ச் பாக்ஸுக்கு எல்லாமே பேக் பண்ணியாச்சு. ஸோ பசங்களும் அங்கே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துடலாம். இந்த சாம தோசைக்கு வந்து நம்ம எந்த குவான்டிட்டி எவ்வளோ நம்ம போட்டோமோ அதே மாதிரியே மித்த குதிரைவாளி, திணை இது எல்லாமே இதே குவான்டிட்டியில் இப்படியே பண்ணலாம். ஸோ அதுவும் நல்லா வரும். சூப்பராக இருந்தது தோசை. கொஞ்சம் பச்சரிசி நான் போட்டனால நல்லா கிறிஸ்பியாகவே இருந்துச்சு. இந்த மாதிரி தோசை ஊற்றி தரும்போது யாரெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசில் தோசை சாப்பிட்டதை நினச்சி பார்ப்பீங்க.
ஏன்னா நம்ம வந்து அப்போது நம்ம வீட்டில் வந்து விறகடுப்பு தான் இருந்திருக்கோம். அந்த விறகடுப்பில் பக்கத்தில் கீழே உட்காந்துக்கிட்டே அம்மா வந்து நமக்கு சுட்டு சுட்டு தட்டில் வச்சு தருவாங்க. ஸோ எனக்கெலாம் நல்லா ஞாபகம் இருக்குது. மழையாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மலாக நைட்டு நேரங்களில் தான் பெரும்பாலும். ஸோ பக்கத்தில் இருந்து சுட்டு கொடுக்கும்போது அவங்க சூடு சூடாக தருவாங்க சுட்டு சுட்டு. அப்போது அதை வந்து வாங்கி நம்ம அப்படியே பிளேட்டில் வாங்கி வச்சு சாப்பிடுவோம். ஹாட் பாக்ஸ்லலாம் அடுக்கி வைக்கிறதெல்லாம் இல்லை, அப்போவே சுட்டு அப்போவே தருவாங்க. இன்னும் நாங்கள் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கெலாம் போனோம்னா அப்போ வந்து எங்கள் அண்ணா அக்கா எல்லாருமே இருப்பாங்க. ஸோ எல்லாருமே சுற்றி இருந்துப்போம். அதுவும் எங்கள் அம்மா வந்து நல்லா தின்னாக ஊற்றுவாங்க தோசை. ஸோ எல்லோரும் பக்கத்துலேயே இருந்துட்டு எனக்கு உனக்குன்னு போட்டி போட்டு பிளேட் காமிச்சு வாங்கி சாப்பிடுவோம். ஸோ அந்த ஒரு சந்தோஷத்தை வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ எல்லார் வீட்லேயுமே கேஸ் அடுப்பு வந்துருச்சு. அந்த கேஸ் அடுப்பு வைக்கிறதுக்கு ஒரு திட்டை கட்டி அது மேலே தான் வந்து அடுப்பையே வச்சு நின்றுட்டே சமைச்சிட்டு நின்றுட்டே எல்லாம் பண்ணிடுறோம். ஸோ பசங்களுக்கு சுட்டு கொண்டுட்டு வந்து தான் கொடுக்குறோம். அப்போ இருந்த அந்த ஒரு பாண்டிங் வந்து இப்போ இருக்கிறது இல்லை இப்போ உள்ள ஜென்ரேஷனில் உள்ள பசங்களுக்கு. இந்த பசங்களுக்கு தோசை சுட்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம என்னதான் வேறு ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு கொடுத்தாலும் கூட அவங்க வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க. இது நம்ம எப்போதும் சாப்பிட்ற தோசை மாதிரி இல்லையே, டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்ட்டு ஒரு வழியாக சாப்பிட வச்சு அவங்களையும் அனுப்பியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் லாங் கேப்புக்கு அப்புறம் ஈவினிங் தான் இந்த vlog எடுக்க ஆரம்பித்தேன் திருப்பி. ஸோ பாதாம் வந்து கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. நான் வீட்டில் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தது. இப்போ அண்ணன் ஊர்லேருந்து வந்துட்டு அவங்க வேறு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பாதாம் பவுடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 கப்பு பாதாம் எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அது கூடவே கொஞ்சம் ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிஸ்தா ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட வால்நட்டும் கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சு. ஸோ நார்மலாக அதை திங்க மாட்டுறாங்க பசங்க, அதனால இப்படி பண்ணிவிட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு 1/4 கப் அளவுக்கு வால்நட் எடுத்துக்கிட்டேன். ஒரு 10-12 ஏலக்காய். ஸோ இது எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி காய வச்சாச்சு. ஆறட்டும் கொஞ்சம் நேரம். நான் இன்றைக்கி வந்து சர்க்கரைக்கு பதிலாக கல்கண்டு நிறையா இருந்தது. ஸோ காது குத்துக்கு வந்த கல்கண்டு எல்லாமே கொஞ்சம் இருந்தது. அது கூட வந்து கொஞ்சம் போல் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா வந்து குங்குமப்பூ கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க ஏலக்காயும் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நிறைய குவான்டிட்டி பண்ணுறேன். அதனால வந்து ஒரே ஜாரில் வந்து எல்லாத்தையும் போட்டு அரைக்க முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து அந்த சர்க்கரையை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த ட்ரை நட்ஸ் எல்லாமே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது கூடவே சேர்த்து நம்ம இந்த சர்க்கரையும் ஆட் பண்ணி மிக்சியிலே அரைக்கணும். பட் வந்து எனக்கு ஜார் வந்து சின்னமாக இருக்கிறதுனால மொத்தமாக சேர்த்து அரைக்க முடியாது. சரி, ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கலக்கலாம் அப்படின்னு கலந்தேன். பட் இதில் வால்நட் ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் கெட்டியாச்சு இந்த மாவு அரைச்ச அந்த ட்ரை நட்ஸ் பவுடரு. அப்புறம் என்ன பண்ணேன், திருப்பி இது ரெண்டையுமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை பாதியாக 2ஆக டிவைட் பண்ணி இன்னொரு தடவை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இது வந்து இப்போ 2 தடவை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து 2 in 1 பர்பஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இதையே வந்து நம்ம பாலில் சேர்த்து பாதாம் பால் மாதிரி அடித்து குடிக்கலாம். இன்னொன்று வந்து இதில் கொஞ்சம் நெய் சூடு பண்ணி ஊற்றிட்டு நம்ம லட்டும் கூட பிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ இப்போ மாவு உருண்டெல்லாம் எந்த மாதிரி பிடிக்கிறோம் அதே மாதிரி இதையும் வந்து லட்டு பிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ கொஞ்சமாக வந்து பால் காய்ச்சி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக நம்ம அரைக்கக்கூடாது. கொஞ்சம் அந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் கடிப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம சர்க்கரையெல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. ஒருவேளை பத்தலைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கல்கண்டு ஆல்ரெடி இதில் சேர்த்துருக்கோம். அவ்வளோதான், பாதாம் பால் ரெடி. அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் நிறையாவே அரைச்சி வச்சுட்டேன். சரி, இவ்வளவையும் நம்ம பால் குடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமே காலி ஆகாது. அதனால அதில் பாதி வந்து லட்டு பிடிச்சி வச்சிடலாம் அப்படின்னு கொஞ்சம் எடுத்து நான் லட்டு பிடிக்க போகிறேன். ஸோ கொஞ்சோண்டு நெய் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உருண்டை பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ட்ரை நட் லட்டும் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டிச்சிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால ஏப்ரல் மார்ச் அந்த டைம் வந்து ஒரு 2 month மட்டும் ஸ்டிச்சிங் கிளாஸ் போனேன். அதுக்கப்புறம் எக்ஸாம் லீவ் எல்லாம் வந்துருச்சு இல்லையா, அதுக்கப்புறம் ஊருக்கு வேறு போயிட்டோம். அதனால அதை பாதியோடையே விட்டாச்சு. வெறும் 2 month மட்டும் பேசிக் ப்ளவுஸ் மட்டும் எப்படி தைக்கிறது அது மட்டும் கற்றுட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடியும் தைப்பேன். ஆனால் அது எல்லாமே யூடியூப் பார்த்து எப்படி தைக்கணும் என்னன்றதை பார்த்து ஒவ்வொன்றும் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இப்போ வந்து ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு.
சுடிதார் வந்து தைக்கிறதுக்கு தெரியாது. ஆனால் என்னையும் நம்பி ஒரு ஜீவன் வந்து நிறைய கொடுத்துருக்கு saree எல்லாம். என் தங்கச்சி வீட்டில் மிஷின் சும்மா தானே இருக்குது, சும்மா தானே இருக்க, எனக்கு ட்ரெஸ் தைச்சி கொடு அப்படின்னு. ஸோ அவளுக்கு ஒரு கவுன் தைச்சி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து சுடிதார் சாரியில் வந்து தைக்க சொல்லியிருந்தா, ஸ்லீவ்லெஸ்ஸில். ஸோ தைச்சி வச்சுருக்கேன். அது இன்னொரு நாள் போடும்போது எப்படி இருக்குது அப்படின்னு வீடியோவில் காட்டுறேன். இன்னும் எங்களுக்கும் தைக்கணும். ஸோ டைம் இருக்கப்போ ஒன்று ஒன்றா தைச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வண்டி வாங்கிட்டு சும்மாவே இருக்குது. ஸோ வண்டி வந்து ஓட்டுவேன், ஆனால் உண்மையில தான் ஓட்டுவேன். ஊர்லலாம் வந்து ஓட்டியிருக்கேன். பின்னாடி யாராவது உட்காந்துருந்தா தைரியமாக ஓட்டுவேன். நான் மட்டும் ஓட்டினேன் அப்படின்னா ஆட்டோ அங்கே வந்தாலே இங்கே இறங்கி நின்றுவேன். அந்தளவுக்கு பயம். சரி வண்டி வாங்கியாச்சு, நீ கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுவும் லீவ் இருக்கிறதுனால அந்த சாட்டர்டே சண்டே டைமில் மட்டும் போய் வண்டி பழகலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு போனாங்க ரோட் சைடு. ஸோ யாருமே இல்லை, நாங்கள் மட்டுமே நின்று அந்த வண்டியை கொஞ்சம் நேரம் பழகணும். ஸோ 2 நாள் வந்து கொஞ்சம் டச் இருந்துச்சு. அதனால இப்போ கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. ஸோ ஓகே வண்டி ஓட்டலாம் அப்படின்னு. ஏன்னா பெங்களூரில் இருக்க டிராஃபிக் பற்றி நிறைய பேருக்கு தெரியும். இதிலலாம் ஓட்டணும் அப்படின்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் ஓட்டணும். அதனால் ப்ராக்டிஸ் போயிட்டே இருக்குது. ஸோ அதோட நம்ம விலாகும் முடியுது. அவ்வளோதான் இன்றைக்கி உள்ள விலாக். கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறையா யூஸ்ஃபுல் நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.